ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு விளையாடப்பட்ட பிரக்னானந்தா அண்ட் வின்சென்ட் நெய்மருடைய ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு அற்புதமான பொசிஷனல் ரூக் சாக் செய்யப்பட்ட ஒரு கேம் தான் இது. இந்த இடத்துல வின்சென்ட் ஒயிட் பீசஸ்ல வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. C5 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. இப்போ வந்து நைட் F3, நைட் F6, நைட் C3, E6 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. இப்போ வந்து G3 ப்ளே பண்ணி பிஷப் வந்து ஃபேன் கட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல பிரெக் வந்து ஓப்பனிங்லேயே அவருடைய குயின வந்து வெளியில கொண்டு வந்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு D4 ஸ்கொயர வந்து பிளாக் வந்து கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து D4 சப்போஸ் ஒயிட் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பான் டேக்ஸ் பானு, நைட் டேக்ஸ் பானு. இப்ப பிஷப்ப வந்து வெளியில கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு டயகனல் வந்து பிளாக்குக்கு நல்லாருக்கும். பட் ஸ்டில் வந்து இது ஈக்குவலா தான் இருக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நைட் எடுத்து வந்து குயின் அண்ட் பிஷப்ப வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். இப்ப நம்ம குயின் மூலியமா கிங்குக்கு ஒரு செக் குடுக்கலாம். நீங்க பிஷப் வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு பான் எடுக்கலாம். இப்ப நைட் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா, நம்ம இந்த நைட் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்கன்னா, ரூக் C1 ரூக் C1க்கு அப்புறமா இந்த ஒரு பின்னாடி இருக்கிற பிஷப்பும் போகும். அண்ட் பிளாக்குடைய பேஸ் ரேங்க்லாம் ஃபுல்லா காலியாயிடும். ஓகேங்களா? அதனால இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு சென்டர்ல இருக்கிற நைட்ட தான் எடுக்கிற மாரி இருக்கும். அண்ட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து அவருடைய பீஸ டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே அவருடைய குயின் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல இருக்கிறாரு. இன்னும் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா, சரியா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு வேரியேஷன்க்குள்ள போகல. இந்த இடத்துல வந்து குயின் B6 ப்ளே பண்ணதுமே D4 வந்து ப்ளே பண்ணல வின்சென்ட் நெய்மர். வின்சென்ட் நெய்மர் வந்து இன்ஸ்டெட் E4 வந்து ப்ளே பண்ணார். E4 ப்ளே பண்ணதுமே இப்ப நைட்ட வந்து டெவலப் பண்றாரு பிரக்னானந்தா. வின்சென்ட் நெய்மர் பிஷப் வந்து ஃபேன் கட் பண்ணிட்டு கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு சென்டர் பான புஷ் பண்ணி அழகா இந்த ஒரு பானுக்கும் வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட் தராரு. இப்ப வந்து வின்சென்ட் நெய்மர் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் வந்து டெவலப் பண்றாரு பிரக்னானந்தா. பிஷப் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வின்சென்ட் நெய்மரும் அவருடைய சென்டர் பான அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க. D3 இப்ப கேசல். இப்ப ரூக் B1 வந்து ப்ளே பண்றாரு வின்சென்ட் எம்பர். ஸோ ரூக் B1 மூலியமா A3, B4 வந்து ப்ளே பண்றதுக்கு ஒயிட் ரெடி ஆகுறாரு. பிறகு இந்த இடத்துல A6 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப A3. A3க்கு அப்புறமா B4 வரதுக்கு ரெடி ஆகுறாரு. அதனால குயின வந்து இந்த ஒரு B5லேருந்து விலக்கிக்கிறாரு. ஏன்னா ரூக் இங்க பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? இப்ப குயின் C7 இப்ப B4, B4க்கு அப்புறமா இந்த ஒரு பான புஷ் பண்ணிக்கிறாரு. B6 இப்ப இந்த B பான வந்து அட்வான்ஸ்டா புஷ் பண்றாரு பாருங்க ஒயிட். இப்ப பான் டெக்ஸ் பானு, நைட் டெக்ஸ் பானு, குயினுக்கு அட்டாக்ன்றதுனால குயின் B8, குயின் B8க்கு அப்புறமா இப்ப நைட் E1. ஸோ நைட் E1க்கு அப்புறமா பாருங்க நைட் C2 நெக்ஸ்ட் நைட் E3 வருவாரு. அண்ட் நைட் E1 வரது மூலியமா இந்த ஒரு எஃப் பானும் ஃப்ரீயா இருக்கு பாருங்க. நம்ம இந்த ஒரு எஃப் பானையும் புஷ் பண்ணிட்டு பிளாக்குடைய கிங் சைட்ல அட்டாக் பண்றதுக்கும் ரெடி ஆகுறோம். இந்த இடத்துல வந்து பிஷப் D7 வந்து ப்ளே பண்றார். பிஷப் D7க்கு அப்புறமா நைட் C2, நைட் C2க்கு அப்புறமா இப்ப நைட் E8. நைட் E8 மூலியமா பாருங்க நைட் C7 வந்து இந்த ஒரு அவுட் போஸ்ட் மாரி இந்த நைட் உட்கார்ந்திருக்கு இல்லையா? இந்த நைட்டையும் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஷாக்கிங்கான மூவ் ப்ளே பண்றாரு வின்சென்ட் நெய்மர். இந்த இடத்துல வின்சென்ட் நெய்மர் வந்து டீப்பான வந்து புஷ் பண்ணி சென்டர வந்து பிரேக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த டீப்பான புஷ் பண்றதுக்கு பதிலா F4 வந்து ப்ளே பண்ணி, பிளாக் உடைய கிங் சைட நோக்கி தான் நம்ம வந்து அட்டாக்க ஜெனரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கிங்கு, அதுக்கப்புறமா நைட்ட கூட நம்ம வந்து இந்த ஒரு E3 ஸ்கொயர்ல போடலாம். ரூக் இங்க இருக்கிறாரு. ஸோ ஃபர்தரா இந்த பிஷப்பும் இங்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு பான்ஸோடைய கண்ட்ரோல் மூலியமா வின்சென்ட் நெய்மருடைய பொசிஷனும் நல்லா இருக்கு. ஓகேங்களா? பட் அவர் இன்ஸ்டெட் F4 ப்ளே பண்றதுக்கு பதிலா சென்டர் பான வந்து புஷ் பண்ணிட்டார். ஸோ இந்த சென்டர் பான புஷ் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஒரு பான்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சென்டர்ல வந்து ஒயிட்டோடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இந்த சென்டர் பான புஷ் பண்ணது உடனே பிரக்னானந்தாக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. சென்டர வந்து பிரேக் பண்றதுக்கு. இப்ப பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப ஒயிட்க்கு வந்து டி பான் கிடையாது. அவருடைய சி பான் ஐசோலேட் ஆயிடுச்சு. இந்த ஏ பானும் ஐசோலேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப பிரக்னானந்தாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்திருக்கு. சென்டர் பான புஷ் பண்ணதுனால. இதனால தான் ஒயிட்டும் சென்டர் பான வந்து புஷ் பண்ணியிருக்க கூடாது. இந்த இடத்துல இப்ப வந்து நைட் டெக்ஸ் பான நீங்க வந்து இந்த நைட் வச்சு எடுக்கக்கூடாது. ஏன்னா, இந்த நைட்க்கு வந்து E3 ஸ்கொயர் வந்து நல்லாருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த ஒரு நைட்ட வச்சு எடுக்குறாரு. இந்த நைட் எடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப வந்து நைட் E5. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, குயின் டெக்ஸ் நைட் வரும். குயின் டெக்ஸ் நைட்க்கு அப்புறமா குயின் வந்து கொஞ்சம் சென்ட்ரல்ல வந்து திரும்ப கண்ட்ரோல் எடுத்த மாரி இருக்கும். ஓகேங்களா? அதனால பிரக்னானந்தா வந்து இந்த நைட்ட வந்து E5ல போடுறாரு. நைட் E5க்கு அப்புறமா, இப்ப சிம்பிளா நைட் E3 மூலியமா இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு பாருங்க ஒயிட். இந்த இடத்துல பிரக்னானந்தா செகண்ட் டைம் வந்து இந்த ஒரு பான வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த ஒரு பான அட்டாக் பண்றது மூலியமா அவருடைய B6 பான் ஹேங்கிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த B6 பான நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஒரு C4 பான் வந்து ஒயிட்க்கு போகும். பிளஸ் இந்த ஒரு ரூக்குக்கும் அட்டாக் வரும். அதனால இந்த இடத்துல வின்சென்ட் எம்பர் என்ன பண்றாருன்னா, ரூக் டெக்ஸ் இந்த ஒரு B6 பான எடுக்கிறதுக்கு பதிலா, குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E2ல போட்டு இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு. C4 பான. பட் பிரக்னானந்தா 3 டைம் அவருடைய இந்த ரூக்க வச்சு இந்த பான அட்டாக் பண்றாரு. ஆல்ரெடி நைட்டு, குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு.
இப்ப இந்த பான வந்து ரூக்க வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ ரூக்க வச்சு டிஃபெண்ட் பண்ணதுமே இந்த இடத்துல நம்ம ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரூக்க நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப ஒயிட்டோடைய இந்த பான் கண்ட்ரோல்லாம் சென்டர்ல சூப்பரா இருக்கும். அண்ட் குறிப்பா இந்த ஒரு டி4 ஸ்கொயர்ல 2 பான் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நைட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல பிளாக்கால எந்த பானையுமே ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல ரூக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிரக்னானந்தா ரூக் ஏ6 வந்து ப்ளே பண்றாரு. ரூக் ஏ6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப லாஸ்ட் மைனர் பீஸ பி2ல போடுறாரு வின்சென்ட் நெய்மர். இப்ப வந்து இந்த ஒரு பான வந்து ஃபார்வர்ட்க்கு அக்ரெசிவா புஷ் பண்றாரு பாருங்க பிரக்னானந்தா. இந்த பான புஷ் பண்ணதுமே, இப்ப இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, வின்சென்ட் நெய்மர் வந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் வந்து குடுக்குறாரு. ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் வந்து ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பான் அதாவது டெக்ஸ் டி5 வந்து இது ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் வந்து தராரு. இத வந்து பிரக்னானந்தா வந்து எடுத்துக்கிறாரு. பிஷப் டெக்ஸ் ரூக்கு, இப்ப பான் டெக்ஸ் ரூக்கு. இப்ப வின்சென்ட் நெய்மர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்க குடுத்ததுக்கு அவருக்கு என்ன ஒரு நல்ல காம்பன்சேஷன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த டி பான், சி பான், பி பான் இந்த ஒரு 3 பான்ஸும் சூப்பரான ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. பிளஸ் அவருடைய இந்த டாட் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு லாங் டயகனல்ல பார்த்துட்டு இருக்கு. அண்ட் அவர்கிட்ட பிஷப் பேரும் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அவருடைய இந்த மைனர் பீசஸ் கோஆர்டினேஷனும் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா வந்து ரூக் ஏ2 ப்ளே பண்ணி இந்த பிஷப்ப வந்து பின் பண்றாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல ஒயிட் வந்து ஒரு சூப்பரான மூவ வந்து மிஸ் பண்ணிட்டாரு. டெக்ஸ் இ6 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலா டெக்ஸ் இ6 ப்ளே பண்ணியிருந்தா, இந்த ஒரு வேரியேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணோம். பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களுடைய எஃப்1 வந்து ஐசோலேட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒயிட் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்ணலாம். அவருடைய நைட்ட இந்த ஒரு பிளாக் உடைய கேம்ப்குள்ள கொண்டு வரலாம். இப்ப ஒயிட் உடைய 2 நைட்டுமே பாருங்க, சூப்பரா பிளாக் உடைய கேம்ப்குள்ள நெறைய ஸ்கொயர்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த நைட்ட எடுக்கிற மாரி இருக்கும். இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் திரும்ப இந்த ஒரு மைனர் பீஸ் அண்ட் இந்த கனெக்டட் பாயிண்ட்ஸ் உடைய கோஆர்டினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிளாக் வந்து எடுத்த எக்ஸ்சேஞ்ச திரும்ப குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதனால இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப், குயின் டெக்ஸ் ரூக்கு எடுத்த எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக குடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஆர்டினேஷன நம்ம கண்டிப்பா பிரேக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்ப வந்து நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணோம்னா, இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு பானுடைய கோஆர்டினேஷன் வந்து இங்க பிரேக் ஆகுது. பட் இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளா குயின் E2 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். குயின் E2 மூலியமா இந்த நைட்க்கு 2 அட்டாக் வரும். இந்த இடத்துல நீங்க வந்து நைட் டி6லாம் ப்ளே பண்ணி இந்த நைட்ட கவர் பண்ண முடியாது. ஏன்னா, ரூக் சி1 வந்து இருக்கு. இந்த நைட்க்கு வந்து இப்ப 3 அட்டாக்கு. இப்ப ஒரு பீஸே வந்து பிளாக்குக்கு போயிடும். அதனால நைட் டி6 ப்ளே பண்ண முடியாது. நீங்க இந்த ஒரு நைட் எடுத்துட்டு வந்து டி6ல போட்டீங்கனாலும், இது வந்து சிம்பிளா ஒயிட்‌க்கு தான் வின்னிங். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நைட் E6 ப்ளே பண்ணி நம்ம இந்த ரூக்க வின் பண்ணிடலாம். பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. பிஷப் டெக்ஸ் பான் மூலியமா நம்ம செக் குடுத்து குயின வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் இன் ஆலா இந்த ஒரு பொசிஷன் வந்து ஒயிட்‌க்கு தான் வந்து ஃபேவரபிளா வந்து முடியும். பட் வின்சென்ட் நெய்மர் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல டெக்ஸ் இ6 வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் அவரு ரூக் எடுத்துட்டு வந்து ஏ1ல போட்டு இந்த ரூக்க வந்து சேலஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, குயின் ஏ6 ப்ளே பண்றாரு. குயின் ஏ6 மூலமா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் தராரு. இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. பட் பிரக்னானந்தா வந்து குயின் மூலியமா ஒரு செக் தராரு. குயின் பி1 செக் இப்ப நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப குயின் டி3 ப்ளே பண்ணி குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸோ இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த ஒரு நைட் வந்து டி3 ஸ்கொயர்க்கு வந்துட்டாரு பாருங்க. நைட் டி3 வந்ததுக்கு அப்புறமா, இப்ப இந்த ஒரு நைட்ட வந்து ஆக்டிவா கொண்டு வராரு வின்சென்ட் நெய்மர். பிரக்னானந்தா அவருடைய இந்த நைட்ட வந்து ஆக்டிவா கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து சி6ல போறாரு. பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, பான் டெக்ஸ் பிஷப் மூலியமா இந்த ஒரு சி6 பான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பி5 ப்ளே பண்ணி இந்த ஒரு சி6 பான ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட்லாம் ப்ளே பண்ணல. ரூக் E8 வந்து ப்ளே பண்ணாரு பிரக்னானந்தா. ரூக் E8க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு இடத்துல நைட் E5. ஸோ நைட் E5 மூலியமா இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஸோ இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப பிரக்னானந்தா திரும்ப இந்த ஒரு நைட்ட வந்து F5ல போட்டு, திரும்ப நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா புத்திசாலித்தனமா என்ன பண்றாருன்னா, அவரு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு. ஸோ எல்லா பீஸஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, எண்ட் கேம் வரைக்கும் போயிட்டா, நம்ப ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ யூட்டிலைஸ் பண்ணி கேம ஃபினிஷ் பண்ணலாமேன்னு பார்க்குறாரு. அதனால தான் முடிஞ்ச வரைக்குமே பீஸஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து இப்ப திரும்ப நைட் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல நம்ம சிம்பிளா பான் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ அது ப்ளே பண்ணாம, பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், எப்புட்றா நம்ம விட்ட பீஸ திரும்ப எடுக்கவே இல்லன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து இப்ப 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ரூக் வந்து பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு பிஷப் வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பீஸ திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நைட்ட வந்து இந்த ஒரு E3 ஸ்கொயர்ல போறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா, இப்ப ஓரளவுக்கு நெறைய பீஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு பொசிஷன பொறுத்தவரைக்குமே பிளாக்குக்கு தான் வந்து ஃபேவரபிளா காட்டுது. ஸோ பிரக்னானந்தா எவ்வளோ புத்திசாலித்தனமா
இந்த ஒரு பீஸஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட எண்ட் கேம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு பாருங்க. ஏன்னா, அவரு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்காரு இல்லையா? அந்த அட்வான்டேஜ யூட்டிலைஸ் பண்ணணுன்ற ஒரே ரீசன் தான். இந்த இடத்துல இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் டி5 இப்ப பிஷப் H3 பிஷப் இந்த ஒரு டயகனல ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்பயும் பிரக்னானந்தா பீஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப், கிங் டெக்ஸ் பிஷப். இப்ப 2 பேரும் கிங்க வந்து ஆக்டிவா கொண்டு வராங்க. இந்த இடத்துல பிரக்னானந்தாக்கு வந்து 1 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 2 மூவ் ப்ளே பண்ணா அடுத்த டைம் கண்ட்ரோல்க்கு வந்து போவாங்க. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து ஒரு வின்னிங் மூவ வந்து மிஸ் பண்ணிட்டார். வின்னிங் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான நம்ம வந்து ஃபர்தரா B5க்கு புஷ் பண்றது தான். நீங்க வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலும், ரூக் டெக்ஸ் பானு இந்த ஒரு பான நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னதான் நீங்க நைட்ட வந்து இங்க கொண்டு வந்தாலும், இப்போ வந்து ரூக் D5 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D5 மூலியமா இந்த ஒரு D5ல கிங்க தாண்ட விடாம நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிங்க வந்து இந்த ஒரு E7 அதுக்கப்புறமா D6 அதுக்கப்புறமா C6 அதுக்கப்புறமா இந்த ஒரு B5 ஸ்கொயருக்கு வந்து இந்த ஒரு பானுக்கு நம்ம பிரஷர் போட்டு எப்படி இருந்தாலும் இந்த பான நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இந்த பான வின் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறோம். அது மூலியமா நம்ம கேம ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒரு வின்னிங் சீக்வென்ஸ். பட் பிரக்னானந்தா வந்து B5 வந்து ப்ளே பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஒயிட் இன்ஸ்டெட் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றதுக்கு பதிலா, சப்போஸ் இந்த பான புஷ் பண்ணா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கலாம். இந்த பான புஷ் பண்ணாலும் நம்ம கேஷுவலா G6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ G6 மூலியமா பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் இந்த ஒரு பானையும் புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரூக் வந்து E4 வரதுக்கும் ரெடி ஆகுறாரு. ஏன்னா, இந்த கிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு இந்த ஒரு F3ல இருக்க முடியாது. இந்த ஒரு பேக்வர்ட்ல இருக்கிற எஃப் பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ கிங்க நீங்க இங்கேருந்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அழகா ரூக் E4 ப்ளே பண்ணி இந்த ஒரு பான அட்டாக் பண்ணலாம். இப்ப இந்த ஒரு நைட்டும் பின்ல இருக்கும். ஸோ இது மூலியமாவும் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து B5ன்ற ஒரு மூவ வந்து பிரக்னானந்தா கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டு, இன்ஸ்டெட் அவர் வந்து ரூக் E6 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ ரூக் E6 மூலியமா இப்போ ஒயிட் வந்து B5 வந்து ப்ளே பண்ணலாம். பட் அதையும் வந்து வின்சன் எமர் வந்து மிஸ் பண்ணிட்டார். இப்ப B5க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு இடத்துல இப்ப ஒயிட்டுடைய பார்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நம்மளால எதுவுமே பெருசா பிரேக் பண்ண முடியாது. இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து C6ல போட்டு இந்த பான் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஒரு B5 பான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க வந்து இந்த ஒரு ரூக்க இங்கேயும் பெருசா கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? இங்க நீங்க கொண்டு வந்தீங்கனாலும், நைட் வந்து இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிங்க கூட மூவ் பண்ணிட்டு இந்த பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒயிட் வந்து இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா ஆடணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு B5 மூவ் வந்து ஒயிட் மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து H4 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ H4க்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தாக்கு ஒரு நல்ல சான்ஸ். அது என்ன சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் F6 செக். ரூக் F6 செக்குக்கு அப்புறமா நீங்க வந்து கிங்க E2ல தான் போடுற மாரி இருக்கும். இந்த ஒரு F2 பான வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இப்ப நம்ம வந்து ரூக் D6 ப்ளே பண்ணி அதே இந்த கிங்க வந்து D5க்கு வர விடாம தடுக்கிறோம். அண்ட் இந்த ஒரு முக்கியமான இடத்துல வந்து நீங்க சப்போஸ் இந்த ஒரு பான புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திரும்ப வந்து ரூக் D4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D4க்கு அப்புறமா இந்த பானுக்கு பிரஷர் போடுறோம். என்னதான் இந்த நைட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும், நம்மளுடைய இந்த ஒரு கிங்க நம்ப ஆக்டிவா உள்ள கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா இந்த பான்ஸ்லாம் கூட நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ரொம்ப நேரத்துக்கு நைட்டால இங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து ரூக் F6 செக்கையும் வந்து பிரக்னானந்தா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்ஸ்டட் பிரக்னானந்தா வந்து அவருடைய கிங்க ஆக்டிவா கொண்டு வராரு. கிங் E7 கிங் E7க்கு அப்புறமா இப்ப கிங் E2 கிங் E2க்கு அப்புறமா இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, கிங் எடுத்துட்டு வந்து D6ல போடுறாரு. இப்ப கிங் D3க்கு அப்புறமா இப்ப ரூக்க வச்சு இந்த F1 அட்டாக் பண்றாரு. F4க்கு அப்புறமா கிங் வந்து இங்க வந்துட்டார். ஏன்னா இந்த 2 பான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? அதனால இங்க டிஃபென்ஸ்க்கு கிங் வந்தே ஆகணும். அதனால கிங் எடுத்துட்டு வந்து C6ல போட்டாரு. இந்த இடத்துல இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப ரூக் D6 செக்கு. இப்ப கிங் E4 ரூக் D2 ரூக் D2க்கு அப்புறமா பாருங்க, இந்த சைட்லலாம் இந்த பான்ஸ வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். பட் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல சிம்பிளா நைட் G4. ஸோ நைட் G4க்கு அப்புறமா, நீங்க வந்து சிம்பிளா இந்த ஒரு பான அட்டாக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நைட் E5 செக் வந்து அவைலபிளா இருக்கு. கிங்குக்கு அட்டாக் வரும். இந்த பானும் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ப அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, கிங் D6 வந்து ப்ளே பண்ணி நைட் E5 செக்க வந்து ஸ்டாப் பண்றாரு. இந்த ஒரு பானோடைய அட்டாக்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து E3ல போட்டு, இந்த ஒரு பானுக்கு டிஃபென்ஸ் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போட்டதுக்கு அப்புறமா B2ல வந்துட்டார் இல்லையா? இந்த ஒரு பானுக்கு அட்டாக். இப்ப நைட் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல இந்த ஒரு கிங்குக்கு ஒரு செக் தரார். இந்த இடத்துல நீங்க வந்து சப்போஸ் நைட் டெக்ஸ் G7 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் டெக்ஸ் பானு நெக்ஸ்ட் இந்த பானும் வந்து ஃபால் ஆயிடும். நீங்க என்னதான் கிங்க பக்கத்துல கொண்டு வந்தாலும்,
பிளாக்குடைய கிங்க பக்கத்துல கொண்டு வந்து இந்த ஒரு பான நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு பான் எடுத்ததுக்கு நீங்க உங்களுடைய 2 பான குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து நைட் எக்ஸ் G7லாம் ஒயிட்‌க்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா, நைட் E7 ப்ளே பண்ணி கிங்குக்கு ஒரு செக் தராரு. இப்ப கிங் மூவ் ஆனதுமே, இப்ப நைட் D5. ஸோ ஆன் டைம்க்கு நைட் D5 ப்ளே பண்ணி இந்த ஒரு பான வந்து சேஃப்கார்ட் பண்றார். இப்ப கிங் D6க்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல G4 வந்து புஷ் பண்றாரு. இப்ப H6க்கு அப்புறமா இப்ப நைட் எக்ஸ் B6க்கு அப்புறமா இந்த ஒரு பான் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஒரு பான் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப ஸ்டில் கேம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட்‌க்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுனா இருந்தாலும், இந்த ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து கிங் D4க்கு அப்புறமா இப்ப ரூக் B3. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நீங்க யோசிக்கலாம். கிங்க எடுத்துட்டு வந்து D4ல போட்டதுமே, இந்த நைட் நம்ம எடுத்துக்கலாமே அப்டின்ட்டு. பட் சிம்பிளா பான புஷ் பண்ணி நம்ம ரூக்க வின் பண்ணிடலாம். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு வந்து ஒரு சூப்பரான வின்னிங். ஓகேங்களா? நீங்க கிங் எடுத்துட்டு வந்து இங்க போட்டாலும், இந்த ஒரு பான் ஃபால் ஆனாலும், இப்ப இந்த கிங் வந்து பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு, இந்த பான்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து புஷ் பண்ணிடுவாரு. பிளாக்குடைய கிங் வந்து சம்மந்தமே இல்லாம வேற சைட் இருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமே. அதனால இந்த நைட்ட வந்து எடுக்கக்கூடாது. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து B3ல போடுறாரு. இப்ப நைட் D5 இப்ப வந்து ரூக் G3 இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வருது. இப்ப நைட்ட வச்சு இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா அவருடைய பான்ஸ்லாம் இந்த நைட்ட வச்சு சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப கிங் C6, கிங் D3, கிங் C5 இப்ப கிங் E4, F6. ஸோ, இப்ப பிரக்னாந்தா F1 வந்து புஷ் பண்ணிட்டார். இப்ப அவருடைய G1 வந்து புஷ் பண்ண முடியாது. இப்ப கிங் D3 வந்து ப்ளே பண்றாரு ஒயிட். இப்ப F5. ஸோ, F5 ப்ளே பண்ணி இந்த பான வந்து பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஸோ, வின்சென்ட் நெய்மரும் இந்த ஒரு பான் எடுத்துக்கிட்டாரு. இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு எச் பான் வீக்கா இருக்கு பாருங்க. அதனால ரூக் H3 ப்ளே பண்ணி இந்த ஒரு H5 பான வந்து அட்டாக் பண்றார். இந்த இடத்துல இப்ப கிங் E4க்கு அப்புறமா இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறார். ஓகேங்களா? இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் எடுத்துட்டு வராரு வெளியில. இப்ப இந்த ஒரு பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறாரு. இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பான வந்து இப்ப புஷ் பண்ணாரு. ஸோ நைட் வந்து இங்க வந்ததுக்கான காரணம் இந்த பான புஷ் பண்றாரு. இந்த பான எடுத்ததுக்கு அப்புறமா நைட்ட வச்சு நம்ம இந்த பான எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப ஆளுக்கு ஒரு ஒரு பான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டிராவான பொசிஷன நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஓகேங்களா? இப்ப வந்து ரூக் H1 இப்ப பிரக்னானந்தாவுடைய ஒரே நோக்கம் இந்த ஒரு பான அட்வான்ஸ் பண்றது மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப ஒயிட் வந்து இந்த ஒரு கிங் அண்ட் இந்த நைட்ட வந்து பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு. இந்த பான வந்து அட்வான்ஸ் பண்ண விடாம. இப்ப இந்த பான வந்து பிரக்னானந்தா ஃபார்வர்ட்‌க்கு புஷ் பண்றாரு. இப்ப கிங் வந்து பக்கத்துல வராரு. இந்த ரூக் வந்து கச்சிதமா இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த ஒரு கேம் வந்து ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. இப்ப H4 இந்த இடத்துல நைட்ட வந்து இப்ப பக்கத்துல கொண்டு வராரு பாருங்க. இப்ப வந்து கிங் கிங் D5க்கு அப்புறமா இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக்கு. இப்ப ரூக்க வச்சு நைட்டுக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல திரும்ப நைட்ட வச்சு ரூக்குக்கு அட்டாக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பொசிஷன ரிப்பீட் பண்ணல. அதனால இப்ப ரூக் H3க்கு அப்புறமா இந்த பான இப்ப ஒயிட் வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான தடுக்கிறதுக்கு பிளாக் வந்து அவருடைய கிங்க இந்த சைடுக்கு கொண்டு வராரு. இந்த சைடு வந்து இந்த ஒரு பான வந்து நம்ம தடுத்துடலாம். இப்ப வந்து கிங் H5, ரூக் H1க்கு அப்புறமா இப்ப நைட் F2. ஸோ ரூக் எங்க போனாலுமே நைட்ட வச்சு இந்த சைட்ல இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. இந்த ஒரு பான வந்து ஃபார்வர்ட்‌க்கு புஷ் பண்ண விடாம ஒயிட் வந்து பார்த்துக்கிறாரு. இப்ப வந்து ரூக் எடுத்துட்டு வந்து G1ல போடுறாரு. ஸோ ஓகே நான் ரூக்க G1லயே போட்டுக்கிறேன். H5ல நான் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா கிங் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா, இப்ப கிங் வந்து இங்க பக்கத்துல வந்துட்டாரு. ஸோ இந்த பானும் இப்ப ஃபால் ஆகப்போது. இப்ப வந்து இந்த ஒரு ரூக் எடுத்துட்டு வந்து G8ல போடுறாரு. ஸோ இப்படியே கேம் வந்து கன்டின்யூ ஆகுது. இப்ப ஆளுக்கு ஒரு ரூக், ஒரு நைட் தான் இருக்கு. இத வச்சு கேம யாராலயுமே வின் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலா இந்த ஒரு பீஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேம் வந்து ட்ரால போய் முடியுது. ஸோ இந்த ஒரு கேம பொறுத்தவரைக்குமே ஒரு அற்புதமான எக்ஸ்சேஞ்ச் சாக் வந்து பண்ணாரு. ஸோ அது மூலியமா பிரக்னானந்தா வந்து சூப்பரா பீஸஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எண்ட் கேம் வரைக்கும் போயிட்டு, அவரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்க எடுத்ததுனால, அத அட்வான்டேஜா யூஸ் பண்ணி வின் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் ஒரு சில இடங்கள்ல அவர் நல்ல சான்ஸஸையும் மிஸ் பண்ணாரு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல வின்சென்ட் நெய்மர் நல்லா டிஃபெண்டும் பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில 2 பேருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஒரு கேம் வந்து ட்ரால போய் முடிஞ்சிருக்கு. இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.